வணக்கம். என் பேர் காத்தவராயன். நான் பொன்னேரியில் ஒரு சின்ன ஒரு கிராமத்தில் பிறந்த ஒருத்தன். இப்போ நான் படிக்கிற காலத்துலேயே பார்த்திங்கன்னா எனக்கு கலைஞரை ரொம்ப பிடிக்கும். அவருடைய வசனங்கள், அவர் மக்களுக்கு ஆற்றிய பணிகள் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் கலைஞர் அவர்களால் ஈர்க்கப்பட்டு அவருடைய கொள்கைகளால் பிடிக்கப்பட்டு நான் கல்லூரி படிக்கும் காலத்திலேயே தீவிர உறுப்பினராக இருந்தவன். கல்லூரியிலே மாணவர் பேரவை தலைவராக இருக்கும் பொழுது கூட தலைவர் கலைஞர் அவர்களை பற்றி மாணவர்களுக்கு அடிக்கடி என் சக மாணவர்களோடு பேசிக்கொள்வேன். அது மட்டும் இல்லாமல் தலைவர் கலைஞர் அவர்களை மிகுந்த ஆர்வத்தோடு மிகுந்த அவருடைய பேச்சை கேட்டு அவரால் ஈர்க்கப்பட்டவன். அதனால் அன்று முதல் இன்று வரை ஒரே கழகத்தில் ஒரே கட்சியில் கடந்த 25 ஆண்டுகளாக இருந்து வருகின்றேன். நான் கிளைக்கழக செயலாளராக 20 ஆண்டுகள் இருந்திருக்கின்றேன். மீஞ்சூர் ஒன்றிய மாணவர் அணி அமைப்பாளர் ஆக 10 ஆண்டுகள் கழகப்பணி ஆற்றியிருக்கின்றேன். தலைவர் கலைஞர் அவர்களை 2001 கைது செய்தபோது நள்ளிரவில் அதற்காக போராட்டம் செய்து சிறை சென்றுள்ளேன். 2011 சமச்சீர் கல்விக்காக தலைவர் கலைஞர் அவர்கள் போராட்டம் நடத்திய போது மாணவர் அணி அமைப்பாளர் என்ற முறையில் மாணவர்களை திரட்டி 7 நாள் சிறை சென்றுள்ளேன். அப்போ இன்று வரை தலைவர் கலைஞர் அவர்களுடைய ஒரே கொள்கை, அவருடைய செயல்பாடுகள், அவர் வளர்த்த கட்சி, இன்று வரை ஒரே கட்சியில்தான் பயணித்து வருகின்றேன். அது மட்டுமல்லாமல் நான் MA, MPhil, PhD அரசியல் அறிவியல் பயின்ற ஒரு மாணவன். சென்னை மாநில கல்லூரியில் MA, MPhil, PhD பயின்ற போது தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களை பற்றி ஒரு ஆய்வாக எடுத்து மேற்கொண்டேன். அந்த ஆய்வு தலைப்பு என்னவென்று பார்த்தால், தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய அரசியல் ஈடுபாடும் அவருடைய வாழ்க்கை வரலாறும் என்ற தலைப்பை ஆய்வாக எடுத்து மேற்கொண்டவன். இன்று வரை கழக பற்றாலும் கழகத்தினுடைய செயல்களாலும் இன்று வரை பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். நான் ஒரு அரசு பள்ளி ஆசிரியராக இருந்தாலும் கூட அவருடைய தலைவர் கலைஞர் தமிழ்நாட்டுக்கு ஆற்றிய தொண்டுகள், இன்று வரை தளபதி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு ஆற்றிய செயல்பாடுகள் அவரால் நாங்கள் கவரப்பட்டு இன்று வரை ஒரே கட்சியில் பயணித்து வருகின்றோம். இன்று எனது பிறந்த நாளில் முன்னிட்டு பொன்னேரி தொகுதிக்கு வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கின்றேன். அது மட்டுமல்லாமல் தலைவர் கலைஞர் அவர் வழியில் வந்த அவருடைய அருமை புதல்வர் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு ஆற்றிய தொண்டுகள், நான் புதல்வன் திட்டம், மகளிர் விடியல் பேருந்து, தமிழ் புதல்வன் திட்டம், எண்ணற்ற திட்டங்கள், இதையெல்லாம் பார்க்கும் பொழுது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலும் திமுக தான் மகத்தான வெற்றி பெற்று பெரும்பான்மையான ஆட்சி அமைக்கும். அதோடு அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இந்நாள் வரை திமுக தொடர்ந்து பாதுகாவலனாக இருந்து வருகின்றது. அதற்கு அரசு ஊழியர் என்ற முறையில் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். என்றுமே நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தான் பயணிப்போம். அது மட்டுமல்லாமல் மக்களுடைய அனைத்து பலதரப்பட்ட நடுநிலைமையான பின்தங்கிய மக்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள்தான். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலும் 236 தொகுதிகளில் சுமார் 200 இடமாவது வென்று ஆட்சியை கண்டிப்பாக பிடிப்பார். தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் யாரை வேட்பாளராக கையை காட்டினாலும் கண்டிப்பாக பொன்னேரி தொகுதி வெற்றி பெறும். ஏனென்று சொன்னால் கடந்த 5 ஆண்டுகளாக திமுக என்ற நிலைப்பாடு இங்கே இல்லை. இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் இந்த முறை கண்டிப்பாக திமுக சின்னம்தான் பொன்னேரிக்கு ஒதுக்க வேண்டும் என்று ஆவலோடு இருக்கின்றார்கள். தலைவர்
தளபதி கலைஞர் அவருடைய புதல்வன் மு.க.ஸ்டாலின் அவர்கள் யாரை கையை காட்டினாலும் பொன்னேரி தொகுதிக்கு அவருக்கு நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து வாக்கினை அளித்து சட்டமன்றத்துக்கு அனுப்ப பொன்னேரி தொகுதி மக்கள் தயாராக இருக்கின்றோம். அதில் எவ்விதமான மாற்று கருத்தும் இல்லை. எனவே பொன்னேரி தொகுதிக்கு திமுக சின்னம் மாண்புமிகு தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஒதுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன். அந்த வேட்பாளர் யாராக இருந்தாலும் வெற்றி பெறுவது உறுதி.